தினந்தோறும் இப்படி நானும் மல்லிகைப்பூவை கட்டி கொண்டு போய் அங்க இங்கன்னு நின்னு விற்கத்தான் செய்றேன். ஆனா நம்ம நேரம் ஒருத்தியும் வாங்க மாட்டேங்கிறா. இப்ப உள்ள காலத்துல பிள்ளைங்க யாருமே பூ வாங்கி தலை நிறைய வைக்க மாட்டேங்குதுங்க. இதுங்க வைக்கணுன்ற நம்பிக்கையில நானும் செடியில இருந்து பறிச்சு கட்டி எடுத்துட்டு போறேன். அதை கஷ்டப்பட்டு கட்டுறதுக்கு கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. என் மருமகக்காரி அப்பையும் சொன்னா, பூவை இப்படி வீண் பண்ணாதீங்க, கொண்டு போயின்னு. செடியில இருந்தா கூட அது பாட்டு கடந்து கொட்டி போனா கூட பரவாயில்ல, இப்படி கட்டி வீண் பண்ணாதீங்கன்னு. நான் தான் கேட்காம பறிச்சு கொண்டு போய் விக்கிறேன்னு இப்படி கிலோ கணக்குல கொண்டு வந்து கொட்டுறதா இருக்குது. ஐயோ, இது மட்டும் மருமகளுக்கு தெரிஞ்சது என்னைய உண்டுலன்னு ஆக்கிடுவா. இந்த ராசம்மக்கா வீட்டுக்கு வந்தாச்சு. அவங்க கிட்ட தொழில் ரகசியத்தெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு கடையை வச்சு ஜகஜோதிய வாழ்ந்துட வேண்டித்தான். ராசமாக்கா, ராசமாக்கா. யார் அது? நம்ம வீட்ல வந்து நம்மள கூப்பிடுறது? ஒரு வழியா பூ வாங்குறதுக்கு எது வந்திருப்பாங்களோ? ஐயோ, இது தெரியாம பூவை லாட்டி கீழே கொட்டி தள்ளிட்டேனே. இப்ப வந்தவங்களுக்கு எப்படி நான் பூ தருவேன்? சரி, இதுல நல்ல பூவா பார்த்து எடுத்து கொடுத்து காசுக்கு வித்தற வேண்டியதுதான். ராசமாக்கா, வீட்ல இருக்கீங்களா இல்லையா? சரி, இந்த பூ அப்புறம் எடுப்போம். முதல்ல யார் வந்திருக்காங்கன்னு போய் நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூவை நல்ல பூவா எடுத்துட்டு போவோம். ராசமாக்கா, என்ன ஒரு சத்தத்தையும் காணோம். எங்க வீட்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. கதவு திறந்து தானே கிடக்கு. இந்த பிள்ளை எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்குன்னு தெரியலையே. பூ வாங்க எது வந்திருக்குமா? வாடியம்மா, ஏடியம்மா, வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே? ஏன் இப்படி மரத்தடியில உட்கார்ந்து கிடக்குறவ? வீட்ல ஆள் இருக்கீங்களா என்னமோன்னு தெரியலன்னு தான் வரல. சரி, வரைக்கும் பாப்போன்ட்டு உட்காந்து. அத திண்ணையிலே உட்கார வேண்டியதானே? ஏன் இப்படி மரத்தடியில? இல்லைங்கக்கா, திண்ணையில என்னத்தையோ போட்டு வச்சிருந்தீங்க, அதான். அட அதுதாம்மா, தோட்டத்துல பருத்தி போட்டிருக்கோம். அத பருத்தியை பறிச்சுட்டு வந்து போடுவாங்க. சாயந்தரம் நேரத்துல அதை பிரிப்போம். அதனால போட்டு கிடக்கு. வீட்டுக்குள்ள வாம்மா, நீர் போறது குடிக்கலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கக்கா. என்னம்மா நீ வராதவ வந்திருக்க, வீட்டுக்குள்ள வேணா கூட வர மாட்டேங்கிற. ஐயோ, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னம்மா, பூ எது வேணுமா? எடுத்துட்டு வரவா? ஐயோ, பூ வாங்கலாம் வரல. பூ வாங்க வரலையா? நான் கூட பூ வாங்க தான் வந்திருக்கியோன்னு நினைச்சேன். இல்லைங்கக்கா, பூ வந்து காலையில 1000 ரூபாய்க்கு விற்கும், சாயந்தரம் 1000 ரூபாய்க்கு விற்கும்னு சொன்னீங்கல்ல. ஆஹா, நம்ம கிட்ட கடன் கீது கேட்டு வந்திருக்காளோ? நம்ம பொழப்பே கிழிச்ச டவுசர் மாதிரி தொங்குது. இது இவ வேற. எம்மாடி, இங்க பாத்துக்க, நான் காசெல்லாம் யாருக்கும் தர்றது கிடையாது. ஏன்னா கடன் அன்பை முறிக்கும். ஐயோ, நானும் உங்ககிட்ட காசெல்லாம் கேட்டு வரல. அப்படியாம்மா? அப்புறம் எதுக்குமா வந்த? இல்ல, காலையில 1000 ரூபாய்க்கு விற்கும் நீங்கல்ல, அது எப்படி, எத்தனை மணிக்கு நீங்க போய் விற்பீங்க? எத்தனை மணிக்குன்னா எந்திரிக்கும் போது கொண்டு போய் விற்பேன். அதான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? என்னம்மா, சாமத்துல ஒரு 5:30 மணிக்கு கொண்டு போவேன். கொண்டு போய் வித்துட்டு ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன். அட, 5:30 மணிக்கு போய் 8 மணிக்கெல்லாம் வந்துடலாம். 1000 ரூபா சும்மாவா வரும்? இந்த புள்ள எதுக்கு இதெல்லாம் கேக்குதுன்னு தெரியலையே. சரி, ஒரு 4 பிட்ட சேர்த்து போடுவோம். சொல்லுமா, என்ன சங்கதி? இல்ல, சாயங்காலம் எத்தனை மணிக்கு போவீங்க? என்னத்தமா போவேன், ஒரு 4:30 மணிக்கு போவேன். 7 மணிக்கெல்லாம் பூ வித்துட்டு வந்துருவேன். ஆத்தாடி, 4:30 7:30, பரவாயில்ல. 1000 இப்பயே என்னோட வசந்த காலம் என் கண்ணுக்கு தெரியுது. இப்போ தினந்தோறும் உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்குமா? அப்படி சொல்ல முடியாதுமா. என்ன அப்படி சொல்ல முடியாது? இல்லம்மா, ஒரு நாள் 2000 கிடைக்கும், இன்னொரு நாள் 4000 5000. ஆனா விசேஷ நாட்கள்ல 10000 கூட கிடைக்கும். அப்படியே நகையும் நட்டுமா வாங்கி வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆமாடியம்மா, எப்படி மாசத்துல அமாவாசை பௌர்ணமி அது இதுன்னு ஏதாவது ஒரு விசேஷம் வந்துரும். அதுலயே ஒரே நாள்ல ஒரு வாரத்துக்கு காசை சுருட்டிட மாட்டேன். அப்படியா? ஆமாடியம்மா, அதுவும் இல்லாம யாராவது வந்து பூ கேட்டாங்கன்னா வீட்லயே கூட கொடுப்பேன். அதனால எனக்கு வரணும்னு எக்கச்சக்கம். ஆனா இவ்வளவு வருமானம் வந்து வீடு இப்படியே தான் இருக்கு. நீங்க எந்த நகை நட்டும் போடாம சிம்பிளா இருக்கீங்க. எம்மாடி, எப்பயும் நமக்கு இதுதாம்மா நேரம். காசு வருதுன்னு ஆடம்பரமாவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோன்னு வச்சுக்க, வரவன் போறவன் எவனாவது வீட்டு பூந்து காசு கொஞ்சம் சுருட்டிக்கிட்டு போயிட்டானா அப்புறம் என்ன பண்றது? அதனால நான் ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் இருப்பேன். உங்ககிட்ட இருந்து நான் நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. சரிங்க, அப்ப நான் வாரேன். சரிம்மா, சந்தோஷம். போயிட்டு வா. நம்ம சொன்னதெல்லாம் இந்த புள்ள நம்பி இருக்குமா? என்னடா இது மறுபடியும் வருது? அப்புறம்
அழகு, ஐயா அழகு, எங்கேயா இருக்க அழகு? இந்த ரூம்ல இருந்தா சத்தம் வருது. இங்க எது இருக்கான்னு என்னன்னு தெரியலையே. ஐயா அழகு, என்ன சாமியாச்சு? ஏன் இப்படி இருக்குது முகமெல்லாம்? உடம்பு என்ன அனலா கொதிக்குது? என்னையா குரல் இப்படி இருக்குது? பேச கூட முடியாத அளவுக்கு இருமலா இருக்கு. உடம்பு முடியலன்னு ஒரு வார்த்தை இந்த தாய்க்கு போன் போட்டு சொல்லணும்ன்ற ஒரு எண்ணம் இல்ல. நீ இப்படியா கிடக்குறது? இதானம்மா சொன்ன என்னைய பிள்ளையே இல்லைன்னு. அப்புறம் எப்படிம்மா உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன்? டேய், உன்னைய புள்ள இல்லைன்னு தாண்டா சொன்னேன். அதுக்குன்னு நீ என் புள்ளையே இல்லைன்னு ஆயிருமாடா? ஏன்டா இப்படி பண்ற? உனக்கு ஏதாவது ஒண்ணு நான் தாங்க வேணாம். இப்பதான் உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா அதுக்குள்ள நீ இப்படி படுத்த படுக்கையா கிடக்குற. வீட்டுல யாரும் இல்லையா? இன்னும் வரலம்மா. பச்சை கிளிக்குதான் ஃபோன் போட்டேன் நேத்து. ஆனா இன்ன வரைக்குமே வரலம்மா. ஏடா, அங்க இருக்கிறவங்களுக்கு போன போட்டு சொல்றேன். இங்க இருந்து பக்கத்து தெருவில் இருக்கேன். இந்த தாய்க்கு ஒரு போன போட்டு சொல்லணும் ஒரு எண்ணம் இல்ல. யாரோ ஒரு மூணாவது மனுஷன் போன் போட்டு சொல்லி நான் வரதா இருக்குல்ல. இல்லம்மா, முடியலம்மா என்னால. ஐயோ கடவுளே, என் பிள்ளை எப்படியா நான் பார்க்கணும். ஏன்டா இப்படி இருக்கிற? எதுவும் சாப்பிட்டு வச்சு இருந்தியா இல்லையா? எதுவும் சாப்பிட்டியா இல்லையா? இல்லம்மா, ஒண்ணுமே சாப்பிடலம்மா. சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. உடம்பு ரொம்ப முடியலம்மா. தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். அட கடவுளே, இதெல்லாம் வெளியே போய் சொன்னா எவ்வளவு கேவலம் தெரியுமா? ஒரு வார்த்தை போன போட்டு சொல்றது இல்ல, தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கேன்ற. நான் என்ன எதுவும் செய்ய மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னேன்னா கோவத்தாபெல்லாம் இருக்கிறது தாண்டா. அதுக்குன்னு பெத்தவகிட்டே உங்க கோவத்தெல்லாம் காட்டுறது இந்த மாதிரி நேரத்துல சொல்லாம. அம்மா பசிக்குதுமா, ஏதாவது சமைச்சு கொடுக்குறியா? இரு சாமி இரு, இந்த அம்மா 5 நிமிஷத்துல சமைச்சு எடுத்துட்டு வரேன். பாதகத்தி ஒன்னா இருந்திருந்தா கூட நான் ஏதாவது செஞ்சு கொடுத்து அவனை பார்த்துருப்பேன். என்னையும் வீட்டில் இருக்க கூடாதுன்னு விரட்டி விட்டுட்டா. இப்ப இவளும் அவ அப்பா வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டா. என் பையன் நிலைமை என்ன ஆகுறது? இப்படி படுத்த படுக்கையாகி கிடக்குறானே. உனக்காக ஒண்ணுமே நான் செஞ்சதில்லம்மா. ஆனா எனக்கு முடியலன்னு ஓடி வரல. பாவி பையன் சுடுதண்ணியை மட்டும் வச்சு குடிச்சிருந்திருக்காங்க. காய் எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. இருந்திருந்தா வீட்டுல கூட போய் எதையாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கலாம். சரி, இப்போதைக்கு பையனுக்கு கஞ்சி வச்சு கொடுப்போம். மத்தது அப்புறம் பாத்துக்கலாம். பையன் வேற இரும்புறான். சரி, தண்ணியை கொண்டு போய் கொடுப்போம். இரியா, இருந்த வரேன். பொறுமையா குடி. கொஞ்ச நேரம் இரியா, கஞ்சி வச்சு எடுத்துட்டு வரேன். அவளுக்கு போன் பண்ணி சொன்னியா வரேன் நல்லா இல்லை என்னதான் சொன்னா? எங்கம்மா வாரேன்னு தான் சொன்னா. ஆனா இன்ன வரைக்கும் ஒன்னத்தையும் காணோம். அவ பேச்ச கேட்காத ஆடாதுன்னு சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, உடம்பு முடியாத புருஷனை விட்டுட்டு அங்க உட்காந்துருக்கா. இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன்டா இப்படி என் வயிற்றுல பிறந்து என்னை இப்படி பாடா படுத்தி எடுக்கிற? அவங்க அப்பா வீட்டுல மகாராணி கிடக்க இருக்கிறா, இங்க நீயே படுத்த படுக்கையே கிடக்குற. எல்லாம் என் நேரம். இந்த கட்ட சாயறதுக்குள்ள நீங்களும் சந்தோஷமா ஒண்ணு மண்ணா இருப்பீங்கன்னு பாக்குறான்னு பார்த்தா நீங்க என்ன உசுரோட நிம்மதியா இருக்கவே மாட்டீங்க போல. சரி இரு, இந்த கஞ்சி வச்சு எடுத்துட்டு வா. கஞ்சி ஆயிடுச்சு, பையனை கொண்டு போய் கொடுப்போம். இந்தாயா கஞ்சி எடுத்துட்டு வந்துட்டேன், குடி. ஊட்டி விடவா? வேணாமா, நானே அப்படியே குடிச்சுக்குவேன். நல்லா ஆறி இருக்கு, குடி. இப்பதாம்மா உடம்புக்கு என்னமோ மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆமா, 3 நாள் சாப்பிடாம தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருந்தா உடம்புல என்ன இருக்கும்? வீட்டுல காய் இல்ல ஒண்ணும் இல்ல. இந்த மனுஷங்கிட்ட சொல்லி சொல்லி எனக்கு வாயே வலிச்சு போச்சு. 1 நாள் 2 நாள் சொன்னா பரவாயில்ல, பொழுதானைக்கு இதே ஒரு பொழப்பால இருக்குது. வீட்டுக்கு ஒரு காய் வாங்கி போட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வெளியே இப்படியே தான் போவாங்க, இப்படியே தான் வருவாங்க. இன்னத்துக்கு சந்தை பக்கத்திலே தான் இருக்கு. 1 நிமிஷம் வண்டியை நிறுத்தி காய் வாங்கி போட்டுட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வீட்டுல நம்ம கிட்ட மட்டும் ஏன் ரசம் வச்சிருக்க, ஏன் துவைய அரைச்சிருக்க, ஏன் காய் ஒண்ணும் இல்லையா, நல்ல குழம்பு வைக்க மாட்டியா, இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுன்னு வேணா வீட்டுல இருக்கவங்க கிட்ட சொல்ல வேண்டியது. அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வாங்கி போட்டாதானே நாங்களும் வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுப்போம். அதை வாங்கி போடுறதுல ஆனா இவங்களுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கணும். வெறும் ரோதனையா போயிருச்சு இந்த ஆள் கூட. அன்னைக்கு இந்த அமுதா மளிகை ஜாமானெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு வந்தா அப்பயே ஒரு 4-5 பாக்கெட்டை வாங்கியிருந்தா ஏதோ சேமியாவோ மேகியோ அது இதுன்னு எதையாவது கிண்டி இருக்கலாம். ஆனா எங்க அம்மாவா அதுக்கும் மேல இருந்துகிட்டு எல்லாத்தையும் அள்ளி கட்டிக்கிட்டு போயிருச்சு. இப்ப எதுவும் இல்லாம இப்ப நானே கடைக்கு நடந்து போய் வாங்கிட்டு வர நிலைமையா இருக்கு.
சரி வீட்டை பூட்டிட்டு போய் காய் எதுவும் வாங்கிட்டு வருவோம். வீட்டில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. வந்தால் அந்த மனுஷன் எதுவும் சமைக்கலையா வைக்கலையான்னு வரும். இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கே நாக்கு செத்து போன மாதிரி இருக்கு. சரி போயிட்டு வாங்கிட்டு வருவோம். எப்படியோ அந்த ராசம்மாக்கா கிட்ட எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படியோ அது சின்ன கடை தான் வச்சிருக்கு. நம்ம ஒரு பெரிய கடையை திறந்துட்டோன்னா எல்லாரும் நம்ம கடையில தான் பூ வாங்க வருவாங்க. அது கடையில ஒரு ஈக்காக்கா கூட போவாது. அதை நம்ம கிட்ட 75 ரூபாய்க்கு விற்கிறேன்னுச்சுல, நம்ம ஒரு முழம் 50 ரூபாய்க்கு விற்போம். அப்பதான் அதுக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்டயே வந்து வாங்குவாங்க. கடை திறக்கிறதுக்கு எவ்வளோ ஆகும் என்ன ஏதுன்னு வேற தெரியல. இப்போ யாருக்கிட்ட கேட்கறது? நம்ம பெரிய அண்ணங்கிட்ட தான் கேட்டாகணும். ஏன்னா அவன் மட்டும்தான் நம்ம கேட்டோன்னு கொடுப்பான். அதுவும் இல்லாமல் இப்போ அண்ணியும் வந்துருச்சு. 2 பேர்த்தையும் அப்படியே நல்லா காக்கா பிடிச்சி கையில் காலில் விழுந்தாவது எப்படியாவது காசை வாங்கி அப்படியே ஒரு கடையை வச்சுட்டு ஜம்முன்னு உக்காந்துடணும். அது மட்டும் இல்லை, நான் வாழவே கூடாதுன்னு நினச்ச என் அண்ணி, என் மாமியார், என் புருஷன் எல்லார முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும். அந்த மாதிரி நான் இருக்கணும். அவங்க எல்லாம் என் காலில் வந்து விழுகணும். என்னடா உமாவை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்கள வருந்தணும். அந்த மாதிரி நான் வாழ்ந்து காட்டணும். அந்த மாதிரி நான் வாழ தான் போகிறேன். இப்பயே போய் கையில் கல்ல விழுந்தாவது காசை கறக்கிறேன். ஏண்டா புள்ள வீட்டுக்கு வந்துச்சுன்னா புள்ளைய அங்க அனுப்பி விட வேண்டியதானே? நீ என்ன ஒண்ணும் இல்லாம கட்டி கொடுத்த, சீர் சனத்தி போட்டு எல்லாம் அப்படி அவ்வளவு செலவு பண்ணி கட்டி கொடுத்துருக்க. நம்ம வீட்டுல வச்சுக்கிறதுக்கா கட்டி கொடுத்த? அனுப்பி விடு. ஆமா, ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துக்கும் நல்லது சொல்லு, வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்கும் கெட்டதே பண்ணு. இங்க பாரு, மாப்பிள்ளைக்கான சும்மா அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கவே, நம்ம ஆளுங்க பங்காளிங்கள 4-5 பேர் போவோம். போய் நம்ம எல்லாம் பல்கா நம்ம ஆளுங்கெல்லாம் போய் இறங்கணும்னு வச்சுக்க, அலந்துருவான். அதுக்கப்புறம் நம்ம புள்ளைய அவன் வச்சு பஞ்சு ஊத்தி தான் ஆகணும். அதுக்கப்புறம் அவன் தான் நம்ம பிள்ளைக்கு பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கும். இந்த மாதிரி பேசி பேசிதாயா இந்த லட்சணத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன். இங்க பாரு, நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் அவங்க வீட்டுல கேட்கணும். அவங்க சொல்றதுல நீ கேட்டுக்கிட்டு இருக்காத. அப்பா ஏன் ஒரு நிமிஷம் இரு. என்னம்மா என்னாச்சு? என்னம்மா எதுவும் வேணுமா? ஒண்ணு வேணாம், நான் கிளம்புறேன். கிளம்புறியா? எங்க? என் புருஷன் வீட்டுக்கு தான். இங்க பாரு, உனக்கு இந்த அப்ப வேணாமா? எனக்கு நீங்களும் வேணும், அவரும் வேணும். உங்களுக்கு உடம்பு முடியலன்னோனே நான் இங்க இருந்தேன்ல, அதே மாதிரி இப்போக்கி அவருக்கு என்னோட துணை தேவை. இப்ப நான் அவர் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இதை தாண்டி உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். இங்க பாரு பச்சைக்கிளி, நீ பண்றதுல சரியில்லை. யாரு பண்றது சரியில்லை? அவருக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல கூட நீங்க வீடு பிடிச்சிட்டு இருந்தா எப்படி? அவன் பண்ணினதுக்கு அனுபவிக்கணும். என் காலில் வந்து விழுகணும். அவரு வேற யாரும் கிடையாது, என்னோட புருஷன், இந்த வீட்டோட மாப்பிள்ளை. எனக்கு அப்புறம் அவரு தான் இந்த வீட்டுக்கு எல்லாமே. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்கு உங்க காலில் விழுகணும்? இதை தாண்டி உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேன். என்னம்மா ஏதாவது சொல்லி அந்த ஆளு உன் மனசை மாத்திட்டானா? யாரும் என் மனசை மாத்தல. எனக்கு அவரை போய் பார்க்கணும், அவ்வளவுதான். இப்ப சொல்றேன், இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா இந்த அப்பனை மறந்துடணும். நீங்க இப்படியே மிரட்டினா மட்டும் நான் பயந்துட மாட்டேன்பா. எனக்கு அவர் இப்போதைக்கு முக்கியம். என்னை விடுங்க. பச்சைக்கிளி போகாத. பச்சைக்கிளி போனீங்கன்னா இந்த அப்பனை மறந்துடணும். போயிட்டல்ல, போ. அங்க போனதுக்கு அப்புறம் இந்த அப்பன் எதுக்கு சொன்னான்னு உனக்கு புரியும். அதுக்கப்புறம் இங்க வருவல்ல, அப்ப இருக்குது உனக்கு. ஈனு சிரிக்கிறத பாரு. ஏன் முடியுமா? உனக்கு சந்தோஷம் தானே? என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல்ல. யார பிரிச்சா? உங்களுக்கு ஒண்ணுனா இந்த வயசுலயே நான் துடிக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவ ஏழ வயசு, அவ புருஷனுக்கு ஒண்ணுனா அவ துடிக்க மாட்டாளா? நீங்க பிரிச்சு வைக்கணும்னு நினைச்சாலும் அந்த பாசம் பிரிய வைக்காது. முடியுமா? இப்படியே கத்தி கத்தி ஒரு வழி ஆகுங்க. எனக்கு எதிரி வேற எங்கேயும் இல்ல, இந்த வீட்லயே இருக்கிறான். இத்தனை வருஷமா சோறு போட்டு வளர்த்துருக்கேன்னு இப்பதான் தெரியுது. பச்சைக்கிளி, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா இங்கதானே வருவ. அப்பதான் இந்த அப்பனோட உண்மையான சுயரூபத்தை நீ பாப்ப. அங்க போய் நீ எப்படி நிம்மதியா இருக்கன்னு பாக்குறேன்.